வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் காயத்ரி. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை அருகே கடந்த 14ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது தீவிரமாக வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருமாறியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட வட தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை அல்லது மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் கனமழை இருக்கக்கூடும் என்றும், தென் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேலும் வலுப்பெற்று வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா அருகே கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்ப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக தரைக்காற்று பலமாக வீசும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த அக்னி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மழை பெய்வது என்பது தென்மேற்கு பருவமழையின் ஒரு தொடக்கமாக இருக்கக்கூடுமோ என்ற கருத்து பரவலாக இருக்கிறது. ஆனால் இது குறித்த உறுதியான அதிகாரப்பூர்வ தகவலை வானிலை ஆய்வு மையம் இன்னும் தெரிவிக்கவில்லை. இருந்தபோதிலும் இந்த மழையானது மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருப்பதாகவே கூறப்படுகிறது.